வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் சண்டைங்க. இதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைங்க. நம்ம ராஜேஸ்வரிக்கும் மல்லிக்கும் சண்டை. இதை விஜய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துன்னு இந்த சாப்பாட்டை எல்லாமே உங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சது ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கை காட்டுறாங்க. அவங்க ஐயோ நான் எதுவுமே பண்ணலை, இவன் கேவலமாக சாப்பாடு செஞ்சு அது ஏன் மேலே பழியப்படுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி ரொம்பவே பச்சையாகவும் ஒரு பக்கம் இழிவாகவும் பேசுகிறாங்க. இதை கேட்டால் நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா? கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க, எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? எல்லாமே சொல்லி தரணுமா? நீங்கள் எல்லாமே படித்து அறிஞ்சு அதுவும் கன்னடா வேறு குப்பை கொட்டினீங்க கொஞ்ச நாள், இந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வாயை மூடிக்கிட்டு ஒரு பக்கம் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சைலண்ட் ஆகிறாங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் டேஸ்ட் பண்ணிவிட்டு இது யார் சமைச்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாடி மச்சான் யாரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட ஒய்ஃப் தான் இதை சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு. இதை கேட்டது நமக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒன்று ஒய்ஃப்னு சொல்லிட்டாரா. இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? இந்த வீட்டில் சோபா, கட்லு, ஃபேனு, லைட்டு இது போல் நீயும் ஒரு பொருள் தான், மற்றபடி நீ மனசுக்குள்ளே எந்த ஒரு கற்பனையும் எந்த ஒரு ஆசையும் வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு. இப்போ இந்த சமயத்தில் இந்த மாதிரி பேசுறதை கேட்டது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது, ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவி வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தான் இது எல்லாமே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைனாலும் உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் ராஜேஸ்வரத்துக்கு சாப்பாடே சமைக்க தெரியாது, அது ஒரு தத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பின்னாடி இருந்து கேட்டிருந்த ராஜேஸ்வரி என்னடி 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 சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டுன்னு ஓடி வராங்க. ஒரு பக்கம் அதை பார்த்தோம் நமக்கே ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. ராஜேஸ்வரி எல்லாமே ஒரு லிமிட்டு தான், லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் லிமிட்டை நான் கிராஸ் பண்ணுறேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டுறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே சைலண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஃபுல் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த மெயின் பார்ட்டாக போயின்னு இருக்குங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதாவது வெண்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சுருக்காங்க, வாங்க இதுதான் எங்கள் அப்பா இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சும்மா வேறு லெவல் எங்கள் அம்மா செம்மையாக சாப்பாடு செஞ்சு எங்கள் வீட்டில் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நம்ம மல்லி வாழ்த்து தெரிவிக்கிறோம். அந்த சமயத்தில் நம்ம விஜய்க்கு ஒரு ஐடியா வருது. மல்லிக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் டேலண்ட் இருக்குது, எல்லோரும் வர்றவங்களாம் அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு அருமையாக இருக்குன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. பேசாமல் நம்ம ஏன் அவளுக்கு தனியாக ஒரு ஹோட்டலே ஆரம்பித்து தந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குல்ல, செம்ம பிளானு. ஓகே, ஹோட்டலில் ஆரம்பிச்சிட்டா அவ்வளோ ஒரு பக்கம் பிஸ்னஸை பார்த்துவா, அவ்வளோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தி நல்லா டெவலப் ஆயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. அந்த ஐடியாவை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜேஸ்வரி காசை கரியாக்க பிளான் பண்ணுறா. ஒரு நாள் கூத்துக்கோசரம் ஆரம்பித்து அவள் சாப்பாடெல்லாம் கேவலமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா பயத்தில் ஒரு பக்கம் பிதி கிளங்கி போய் நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, இந்த மாதிரி சண்டையில் குறுக்க கண்ட கருசரிகள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. வாழ்க்கைன்னா 1000 நஷ்டம் 1000 துக்கம் துயரம் இருக்கும். அதெல்லாம் நாம் தான் பார்த்து முன்னேறின்னு போயினே இருக்கணும். அதை விட்டு தேவையில்லாமல் உட்காந்து நம்ம பயந்தோம்னா வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகம் அழிய போகுது அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துன்னு இருக்குது. இந்த சீரியல் அழியுமா இல்லை இந்த உலகம் அழியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் வாழ்நாள் முழுசாக அழியாதுங்க. பிறந்த நாளுன்ற ஒரு கான்செப்டாகவே ஒரு வாரமாக கழுத்தறுத்துன்னுக்கிறாங்க உக்காந்து. இது என்றைக்கு முடிய போகுது, அடுத்த கான்செப்ட் என்றைக்கு போய் தூர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு புதிராக தான் போயிட்டு இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.